ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய பேர் முத்தமிழ் செல்வம். நான் ஏஎம்சியில் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோல்விகளை எப்படி சமாளிக்கிறது, அதாவது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஹவு டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தோல்வி, டெஃபீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நிலையான ஒன்று கிடையாது. தோக்குறது அது ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். எப்படி வெற்றின்றது ஒரு ப்ராசஸோ அதே மாதிரி தோக்குறதும் ஒரு ப்ராசஸ் தான். அதுக்காண்டி நம்ம உடஞ்சி போயோ இல்லை ரொம்ப சோர்ந்து போயோ உட்காந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானும் நார்செட் எக்ஸாம் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் 2022 கொடுத்தேன். 2022 கொடுக்குறப்போ என்னோடய ரேங்க் 2346. ஸோ ஒரு 200 ரேங்கு 100 ரேங்கு 200 ரேங்க் ஷார்ட்டேஜ் ஃபார் செலெக்ஷன், அவ்வளோதான். ஆனால் நான் அப்போ படிக்காமல் தான் நான் எக்ஸாம் கொடுத்தேன். ஸோ அப்போது எனக்கு நிறையா அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வேறு ஒரு ஃபேஸை அப்போ தான் காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ தோல்வினா அப்படி தான் இருக்கும். நமக்கு நெருக்கமானவங்க கூட நம்ம தோக்குறப்போ நமக்கு சப்போர்ட்டாகவோ இல்லை இதுவாகவோ இருக்க மாட்டாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. ஃபெயிலியர்ஸை எப்படி கான்கர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாம் பிளான்டாக இருக்கணும். எதையுமே பிளான்டாக பண்ணுறப்போ தான் அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பிளான்டாக இருக்கணும். நான் நார்செட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிளான் வேணும். எப்படி பண்ண போகிறேன், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், இத்தனை நாளில் இந்த சப்ஜெக்ட் முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் எனக்கு வேணும். நான் இந்த 10 நாளில் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் படிப்பேன் இந்த புக்கில் அப்படின்ற ஒரு பிளான் கண்டிப்பாக வேணும். இத்தனை நாளில் நர்சிங் ஃபவுண்டேஷன் முடிப்பேன், இத்தனை நாளில் ஃபார்மகாலஜி முடிப்பேன், இத்தனை நாளில் ஓபிஜி அப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி முடிப்பேன், இத்தனை நாளில் நான் மென்டல் ஹெல்த் நர்சிங் முடிப்பேன் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கான கிளியர் பிளான் இருக்கிறப்போ மட்டும்தான் உங்களால் அந்த ஃபெயிலியருங்கிற இதை இது பண்ண முடியும். அப்புறமா இன்னொரு இது கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுறீங்களா, டெய்லி எக்ஸாம் போட்டு பாருங்கள், டெய்லி குவிஸ் போட்டு பாருங்கள், டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள் சப்ஜெக்டை பற்றி. அப்படி டிஸ்கஷன் பண்ணுறப்போ அந்த இது பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அதே மாதிரி நம்மளால் அந்த ப்ராசஸை கொண்டு வர முடியும் ஜெயிக்கிறதுக்கான இது. அப்புறம் உங்கள் வீக்னஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம் போட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கும், எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய எக்ஸாம்ஸ் போட்டு பாருங்கள். அந்த எக்ஸாம் போட்டு பார்த்து உங்களோட அக்யூரசி எவ்வளோ வருது, இந்த சப்ஜெக்டில் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றது, ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது தெரிய வர்றப்போ மட்டும்தான் உங்களால் இந்த சப்ஜெக்டில் நான் வீக்காக இருக்கேன், இந்த சப்ஜெக்டில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பரேஷனை மாற்ற முடியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அப்புறம் உங்களோட அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இது முக்கியம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள். தோல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை சோர்வடைய செய்யும் தான். ஆனால் அந்த தோல்விக்கே நம்ம தோல்வி கொடுக்குற மாதிரி முன்னேறி வரணும். அதுதான் நம்மளோட பிக்கெஸ்ட் விக்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை நாம் தோல்வி அடைகிறப்போ அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அது எல்லாமே சொசைட்டின்றது அப்படி தான் இருக்கும். சொசைட்டி அப்படி தான் இருக்கும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒருத்தர் சப்போர்ட் கிடைச்சா கூட போதும். நீங்கள் தோக்குறப்போ உங்களுக்குன்னு ஒரே ஒருத்தர் சப்போர்ட் கிடைச்சா கூட போதும். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு உட்காந்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு பல்பு கிடச்சிருக்காது. அலெக்சாண்டர் கிராம்பிள் தோத்துட்டோம் அப்படின்னு உட்காந்துருந்தாருன்னா நமக்கு இன்றைக்கி ஃபோன் கிடச்சிருக்காது. ரைட் பிரதர்ஸ் உட்காந்து தோத்துட்டோம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்கன்னா நாம் இந்நேரம் விமானத்தில் போக முடியாது. அதே தான் நானும் சொல்கிறேன். தோல்வி அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அதை ஒரு ப்ராசஸாக எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டன்சியை கொடுங்க. அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்.
அப்புறம் வந்து நிறையா படிங்க. எஃபர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் தான் வந்து இதுவை டெஃபீட்ஸை வந்து விக்ட்ரியாக மாற்றும். ஆக்ஷன்ஸை நிறையா பண்ணுங்கள். ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. செயல்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும், தோல்வியையும் செயல்கள் தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த செயலில் என்ன ஆக்ஷன்ஸில் நிறையா எஃபர்ட் போடுங்க. அப்போ தான் வந்து வெற்றின்றது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.